சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போது முதலில் களமிறங்க இருப்பது துளசி அணியினர். இரண்டாவது அணியாக பொன்னி அணியினர் களமிறங்க போகிறது. பொதுமக்கள் அனைவரும் அவர்களை உற்சாகப்படுத்தி எல்லாரும் வசமதி நின்றுட்டு இருக்கீங்க. போட்டி வலுவாக நடக்கிறது. போட்டியில் ஜெயிப்பது நாத்தனாரா? சார் நீங்க அங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஏரியால பாத்துங்க. இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். யாரு புடிச்சு இழு. நீ தான் ஜெயிக்கணும். சரியான போட்டி, சரியான போட்டி. அடி அடி குடிவா. விடாத. இழு இழு இழு. அப்படிதான். ராஜகளே தண்ணீர் உடம்பல வந்து விட்டுற போறாங்க. வா பொடி. முடிய ஒண்ணால பொடி இழு. பொடி ஜாக்கிரதை. லைன் தாண்டிராத. விடாத பொடி. இழு பொடி. விடாத குட்டிமா. அவள இழு. பொடி விடாத. இழு. குட்டிமா. விடாத. இழு. பாத்து. நல்லா இழு. ஆஹா, இரண்டு பக்கம் வலுவாக இருக்கிறது போட்டி. நீங்க போங்க, நான் இந்த பக்கம் போவோம். பாத்து பொண்ணு. விடாதீங்க. வா. கொஞ்சம். நல்லா இழுங்க. அந்த கண்ணாடி விட்டாத பொண்ணு. நீ தான் ஜெயிக்கணும். பொன்னி பாத்து. நல்லா இழுங்க. உன்னால முடியும் பொண்ணு. உன்னால முடியும். இப்பொழுது பொன்னி அவர்கள் வலுவந்து கொண்டிருக்கிறார். இழுங்க. நல்லா புடிச்சு இழுங்க. நல்லா இழுங்க. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. நல்லா இழுங்க. பொன்னி விடாத. இப்போது வீரசிங்க ஐயா பொன்னிக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் பொன்னி தேர்தல்ல தோத்த ஏமாற்றத்தையும் கோவத்தையும் மறந்துட்டு முன்ன மாதிரி சகஜமா பாசம் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இந்த போட்டியில நாம ஜெயிச்சு அவளை தோக்கடிச்சுட்டா அத பொன்னியால தாங்கிக்க முடியாது. மறுபடியும் அவ கோவத்துல விலக ஆரம்பிச்சிருவா. இப்ப நாம இதுல தோத்தா பொன்னி மனச நம்ம நிரந்தரமா ஜெயிச்சிடலாம். நல்லா இழுங்க. சூப்பர் பண்ணி. நான் தான் சொன்னல நீ தான் ஜெயிப்பேன்னு. தேங்க்ஸ்ண்ணே. நீங்க வந்து என்ன உற்சாகப்படுத்தலன்னா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பண்ணி. ஜெயிக்கணுங்கிற வெறி உன் மனசுக்குள்ள இருந்துச்சுல, அதான் நீ ஜெயிச்சிட்ட. சரி நான் கிளம்பட்டுமா? அண்ணே இன்னும் நிறைய போட்டிங்கெல்லாம் இருக்கு. அது எல்லாத்துலயும் நான் கலந்துக்க போறேன். நீங்க என் கூடவே இருந்து உற்சாகப்படுத்துனீங்கன்னா நான் எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிருவேன். இருங்கண்ணே ப்ளீஸ். அப்படிங்கிற அம்மாச்சி சரி இன்னும் கொஞ்ச நேரம். கயிறு இழுக்கும் போட்டியில பொன்னி அணியினர் வெற்றி பெற்றனர். அடுத்ததாக ஆண்களுக்கான கபடி போட்டி நடக்க இருக்கிறது. ஆகவே கபடியில் கலந்து கொள்ள வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கபடி பார்க்கலாம் வா. சரி வாங்க போலாம். வா போலாம். குட்டிமா நீ வா. என்னன்னு கையை காட்டு. ஒன்றும் ஆகல. சரியா விட்டு கொடுத்த?
எனக்கு இந்த போட்டியில ஜெயிக்கிற சந்தோஷத்தை விட பொன்னியை ஜெயிக்க வச்சு அவளையும் நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதான் விட்டு கொடுத்தேன். ஆனா உண்மையிலேயே தோத்து ஜெயிச்சது நான் தான். நீ துவக்கவே இல்லை, நீ தான் ஜெயிச்ச. நீ இப்பவும் ஜெயிப்ப, அப்பவும் ஜெயிப்ப, ஜெயிச்சுட்டே தான் இருப்ப. சரியா? வா. என்ன துளசி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பதவியா இருக்க போறால, அந்த சந்தோஷம் இல்லாம இருக்குமா? துளசி சந்தோஷமா இருக்கிறான்னு விளையாட்டுக்கு கூட சொல்லாத வெற்றி. அதை கேட்டாலே எனக்கு கோவமா வருது. இங்க பாருங்க, தேவையில்லாம கோவப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. துளசியோட இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நான் தான் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் மொத்தமா என்கார்டு போட போறேன். இந்த ரிமோட்டால விழா நடக்கிற மைதானமே சுடுகாடா மாறப்போகுது. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிடும் நந்தினி, உனக்கு சந்தேகமே வேணாம். ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இந்நேரத்துக்கு நான் சொன்ன இடத்துல எல்லாம் பாம் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. லோகநாயகிமா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால தனித்தனியா பிரிஞ்சு போய் நடக்கிறத கவனிப்போம். வா.